தெரியுமா? சொல்லக்கூடிய அனைத்துமே கட்டவன் வல்லியனும் மெல்லியனும் என்று சொல்லக்கூடிய பல இதழை கற்றவன். அதனால பெர்மன் மும்மூர்த்திகள் போன்று பெர்மன் விஷ்ணு சிவன் ஆப்பவன் அழைப்பவன் காட்பவன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்திகள் மும்மூர்த்திகள் அந்த பிரபஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதன் பிறந்தபடினே 9 அமரங்கள் இருக்கின்றது. அந்த 9 அமரங்கள் தான் நம்மளை சுத்தி இருக்கின்றது. அதுதான் இந்த சாமி சாஸ்திரம் ஜாதகம் எல்லாமே. அதனால போய் அந்த 9 அமரங்கள் கிரகாதிபதிகள் அகற்ற வேண்டும் என்றால் கோயில்களும் என்றால் மாநிலங்களை தாக்கக்கூடியதான் அப்பேர் வந்ததுக்கு இது மாதிரி சிவனோடுகளை வேண்டி வரம் கேட்டால் அதெல்லாம் விலகும் என்ற ஐதீகம். அப்படி இருக்கிற சமயத்துல நானு வாத்தியாராக உருமாறி வருகின்ற நான் வந்திருக்கின்றேன். என்னுடைய ஊரு திருச்செங்காட்டு கொடிகள் வாசம் செய்யக்கூடிய வாத்தியர் குரு என்றால் வல்லியனும் மெல்லியனும் இடையனும் என்று சொல்லக்கூடிய பல மொழிகளையும் கருத்துகளையும் கொண்டு மக்களுக்கு பாலர்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு அவனுக்கு கல்வி உதவி கொண்டு
குருநாதர் அழைத்திருக்கின்றார். யாரு? திருநட நாயனார். அதனால இந்த அம்மாளை சென்று பார்த்து அவருக்கு என்னக்கா வர சொன்னார் கேட்டு பார்ப்பா உள்ளவா. அதுக்கு முன்பாக செல்வா ஐயா கொடுத்திருக்கிறார். சொத்துல ஒரு 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். நம்ம சிவமேல எறும்பு முதல் யானை முதல் ஜென்மம், எறும்பு சிறிய கடைசி ஜென்மம் 84 லட்சம் தேவராசிகளுக்கும் படியலக்கூடிய சிவபெருமான். அந்த சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு பாடல்